ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோட் பி நெக்ஸ்ட். லாஸ்ட் வீடியோவில் நம்ம இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கமாண்ட் லைனை பற்றி பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம அரேஸ் இன் ஜாவா பற்றி பார்க்கலாம். ஸோ அரேஸ் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜிலும் சேம் கான்செப்ட் தான். பட் இங்கே வந்து நம்ம ஜாவா சின்டாக்ஸ் ஓகேங்களா. ஸோ இப்போது அரேவை கொண்டு வந்ததுக்கு ரீசன் என்னவாக இருந்திருக்குன்னு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் மூலிமா சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ உங்ககிட்ட ஒரு டேட்டா இருக்குன்னா, நீங்கள் அந்த டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்க? ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் வந்து அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவீங்க. இன்கேஸ் வந்து உங்ககிட்ட ஒரு 10 டேட்டா இருக்குன்னா, அந்த 10 டேட்டாவுக்கும் நீங்கள் ஒவ்வொரு வேரியபிளாக நீங்கள் கிரியேட் பண்ணி அந்த 10 டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நீங்கள் பின்னாடி அந்த வேரியபிள்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சாலும் அது வந்து அந்த 10 வேரியபிள்ஸும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக டெவலப்பர்ஸ் வந்து ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதுக்காக அவங்க வந்து ஒரு புது கான்செப்ட் ஒன்று கிரியேட் பண்ணாங்க. அது என்னென்னா, ஒரு சிங்கிள் வேரியபிள்லேயே நீங்கள் வந்து 10 டேட்டாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நேம் வந்து அரேன்னு வச்சாங்க. ஸோ அதை வந்து அவங்க எப்படி அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அரேவோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். அது எப்படின்னா, இப்போ ஒரு பெரிய பாக்ஸ்னு வச்சுக்கோங்க. அந்த பெரிய பாக்ஸ் தான் இந்த வேரியபிள், ஓகேங்களா. ஸோ இந்த பெரிய பாக்ஸ் இருக்குது. அந்த பெரிய பாக்ஸுக்குள்ளே ஒரு குட்டி குட்டி பாக்ஸ் இருக்குல்ல, இது பேர் தான் இண்டெக்ஸஸ், ஓகேங்களா. ஸோ இது 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 இண்டெக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு மெமரி தான் வந்து இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது ஒரு மெமரி, இது ஒரு மெமரி, இது ஒரு மெமரி, இது ஒரு மெமரி. ஸோ இந்த மெமரியை தான் இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போது நீங்கள் ஸ்டோர் பண்ணுற அந்த டேட்டாவை இந்த இண்டெக்ஸில் ஸ்டோர் பண்ண சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டேட்டாவை இந்த 0th இண்டெக்ஸு, செகண்ட் டேட்டாவை இந்த 1 இண்டெக்ஸு, அது மாதிரி சொல்லிட்டு இந்த இண்டெக்ஸில் ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ இந்த இண்டெக்ஸ் எல்லாமே சேர்த்து அதுக்கு ஒரு நேம் வைக்கிறாங்க. அதுதான் இந்த அரே நேம், ஓகேங்களா. ஸோ இப்போது உங்களோட டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் அரே நேமில் இத்தனை 4 டேட்டாவும் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க, ஓகேங்களா. ஸோ அந்த அந்த அதோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். இது உங்கள் அரே நேம், இது இண்டெக்ஸ், உள்ளே கொடுக்குற இண்டெக்ஸ். ஸோ நீங்கள் வந்து இப்போது இந்த அரேஸ் கான்செப்டை இங்கே அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக இந்த 4 வேரியபிள் தனித்தனியாக க்ரியேட் பண்ணுறதுக்கு பதில் அவங்க வந்து ஒரு இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட்டை கொண்டு வராங்க. அதாவது இந்த ஒரு வேரியபிள்லேயே பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய இண்டெக்ஸ் இருக்கும். ஸோ அந்த இண்டெக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி அதுலேருந்து ரெட்ரீவ் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட் இது, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் இந்த மெமரி தான் இதெல்லாம், ஓகேங்களா. ஸோ ஆனால் இதுக்கு வந்து சிங்கிள் நேம் மட்டும் வச்சுருக்காங்க. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். அரேஸ் ஆஃப் இண்டெக்ஸ் இது மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வேல்யூ வந்து இதில் ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்க? அரேவோட நேம் உள்ள இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே 0, அதான் இண்டெக்ஸ். இதோட நேம் வந்து 0 தானே. இந்த இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 0. ஸோ இந்த 0ன்னு கொடுத்தீங்கன்னா அதோட வேல்யூ கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூவில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஸ்டோர் ஆகும். இப்போது இதில் நீங்கள் ஸ்டோர் பண்ண வந்தால் அரே நேமு உள்ள இண்டெக்ஸ் வந்து 1. ஸோ 1 நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்தாலும் இங்கே ஸ்டோர் ஆகும். ஸோ இது மாதிரி தான் அரேயில் ஸ்டோர் ஆகும். இதில் 2 விஷயம் மெயினாக என்னென்னா, இந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை வேணாலும் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். இன்க்ரிமெண்ட் பை 1, ஓகேங்களா. ஒன்று தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். இதுலேயே பார்த்துருப்பீங்க 0, 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு இண்டெக்ஸ் ஒன்று தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ இதை பார்த்தாச்சு. இப்போது அரேனா அதோட டெஃபினேஷன் என்னன்னு பார்க்கலாம். வாட் இஸ் அன் அரே? ஸ்டோர் ஏ டேட்டா ஆஃப் சிமிலர் டேட்டா டைப் இன் அ கண்டிஜியஸ் மெமரி லொக்கேஷன். இதோட மீனிங் என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 டேட்டாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த 10 டேட்டாவுமே பார்த்தீங்கன்னா இன்டிஜராக தான் இருக்கணும், ஓகேங்களா. சிமிலர் டேட்டா டைப்பாக தான் இருக்கணும். இப்போ இல்லை ஸ்ட்ரிங்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்குமே 10 டேட்டாவுமே ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பாக தான் இருக்கணும். ஸோ நீங்கள் எடுக்கிற எல்லா டேட்டாவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சிமிலர் டேட்டா டைப்பாக இருக்கணும். அது எப்படி ஸ்டோர் ஆகும்னா அங்கே கண்டிஜியஸ் மெமரியாக ஸ்டோர் ஆகும். அடுத்தடுத்த மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகும். ஸோ இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் 0, 1, 2, 3. ஸோ அடுத்தடுத்த மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகும். அதுதான் அதோட மீனிங்கே, கண்டிஜியஸ் மெமரி லொக்கேஷன், ஓகேங்களா. ஃபைன். ஸோ அரேனா என்னன்னு பார்த்தாச்சு. ஸோ அதோட 2 டைப்பை பற்றி பார்க்கலாம். ஒன் டைமென்ஷனல் அரே, செகண்ட் வந்து மல்டி டைமென்ஷனல் அரே. ஒன் டைமென்ஷனல் அரேனா அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இப்படி தான் இருக்குங்க. சிம்பிளாக சொன்னோமா தான் அதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஸோ ஒன் டைமென்ஷனல் அரே இது. நாங்கள் மல்டி டைமென்ஷனலுக்கு எக்ஸாம்பிள் இங்கே 2 டைமென்ஷனல் அரேன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். ஸோ ஒன் டைமென்ஷனல் அரேனா ரோ வைஸ் மட்டும்தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ 2 டைமென்ஷனல் அரேனா அது மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கும்.
ஸோ இதில் வந்து ரோஸும் இருக்கும், காலமும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் இதோட இது ஃபார்ம் சின்டாக்ஸ் இப்படி தான் இருக்கும். அரே நேம் உள்ள இண்டெக்ஸ் வந்து ஐன்னு கொடுத்துருக்கேன். அதான் அது வந்து ஒரு வேரியபிள் சாரி ஐனா அதில் வந்து என்ன 0, 2, 3ன்னு சொல்லிட்டு இன்க்ரிமெண்ட் ஃபார் லூப் யூஸ் பண்ணி இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். அதனால் இங்கே ஐ கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ரோன்னு அர்த்தம் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷனல் பார்த்தீங்கன்னா அரே நேமு, இது ரோ, இது காலம். ஓகேங்களா? ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்த அரேஸில் சிங்கிள் டைமென்ஷனல் அரேல நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுவீங்க. அதுவே இங்கே நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா ரோக்கு ஒன்று, காலம்க்கு ஒன்று. ஓகேங்களா? இதை வந்து நம்ம டீட்டெயிலாக அந்த ப்ரோக்ராமில் பார்ப்போம். உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் டைமென்ஷனுக்கான ப்ரோக்ராமு. சிங்கிள் டைமென்ஷனுக்கான ப்ரோக்ராமை நம்ம சிங்கிள் டைமென்ஷனுக்கான கோடு வந்து இங்கே ரைட் பண்ணியிருக்கேன். நீங்களே பாருங்கள். ஸோ இதோட சின்டாக்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 4 ஸ்ட்ரிங் டேட்டா வந்து சிங்கிள் டைமென்ஷனல் அரே ஸ்டோர் பண்ண போகிறேன். அது வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ முதல்ல ஸ்ட்ரிங்கு அரேன்றதுனால செட் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவீங்க. ப்ளஸ் வந்து அரேயோட நேம் கொடுக்குறீங்க ஈக்குவல் டு அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 4 டேட்டாவை நீங்கள் கொடுக்குறீங்க. ஸ்ட்ரிங்காக இருக்கிறதுனால 4 ஸ்ட்ரிங்கு இங்கே வந்து இதில் ஸ்டோர் பண்ண போகிறீங்க. ஸோ இது எப்படி இது வந்து ஸ்டோர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்டோர் ஆன வேல்யூஸை நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு வருவீங்க? அது வந்து ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வருவீங்க. ஸ்டோர் பண்ணுறது நீங்கள் ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணலாம். பட் அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இங்கே வந்து இந்த வேல்யூவை அரேயில் ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போது அந்த ஸ்டோர் பண்ண வேல்யூவை எப்படி ஒன்று ஒன்றா ரெட்ரீவ் பண்ணுறது, அதுதான் நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபார் லூப் இந்த ஃபார் லூப் கான்செப்ட் நான் லாஸ்ட் வீடியோலேயே உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ உள்ளே வந்து பாருங்கள், நம்ம அதோட சின்டெக்ஸ் என்ன சொன்னோம், அரே நேம் உள்ளே வந்து அந்த இண்டெக்ஸ் ஐ. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபார் லூப்பில் என்ன பண்ணோம், இப்போது இது செக் பண்ணோம் i = 0 இங்கே வரும். இந்த இந்த இது ஃபார் லூப் எது உள்ள ரன் ஆகும், அரே அதாவது இந்த அரே இருக்குல்ல, இந்த அரேவோட லென்த்து எத்தனை இருக்கோ 4 கவுண்ட் பண்ணிக்கும். 1, 2, 3, 4. ஸோ இது என்ன இது ரிட்டர்ன் பண்ணுன்னா 4ன்னு ரிட்டர்ன் பண்ணும். அரே எவ்வளோ லென்த் இருக்கோ அதை வந்து இங்கே ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஐ வந்து இப்போது 4 வரலும் ரன் ஆகும். ஸோ 0லேருந்து 4னா 4 வரலும் ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா i = 0. ஸோ ஐ வந்து உள்ளே வருது. 0 is less than 4. ஆமாம், ட்ரூ. உள்ளே வருது. உள்ளே வந்துட்டு இதில் அரே ஆஃப் 0ன்னு கொடுக்குது. அப்போது அரே நேம் ஆஃப் 0 இண்டெக்ஸில் என்ன இருக்குது, வேல்யூ ராம்னு இருக்குது. ஸோ ராமை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அரே ஆஃப் இண்டெக்ஸ் 0ல் ராம்னு இருக்குது, ராமை ரிட்டர்ன் பண்ணும். அது மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இங்கே 1ன்னு வரும். ஸோ அரே ஆஃப் நேம் 1ல் என்ன இருக்குது, ரவின்னு இருக்கும். ஸோ அரே ஆஃப் இண்டெக்ஸ் 1ல் பார்த்தீங்கன்னா ரவியை ரிட்டர்ன் பண்ணுது. அது மாதிரி ஒவ்வொரு வேல்யூவாக வந்து சிங்கிள் டைமென்ஷனல் அரேயில் இப்படி தான் வந்து எடுத்துகிட்டு வரும். ஸோ அதோட ஃபார்மேட் இப்படி தான் இருக்கும். ஒரு அரே நேம் உள்ளே வந்து இண்டெக்ஸ். ஓகேங்களா? இப்போ இதுவே 2 டைமென்ஷனல் அரேக்கு நம்ம போகிறோமா இருந்தால் அது எப்படி, அதை பார்ப்போம். இப்போ பாருங்கள், இதுதான் 2 டைமென்ஷனல் அரேக்கான கோட். இதுதான் 2 டைமென்ஷனல் அரேக்கான கோடு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது ரோ வைஸ் இருக்குது, காலம் வைஸ் இருக்குது. ஸோ நான் ஒரு வேல்யூவை எப்படி இதில் ஸ்டோர் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ அதோட சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸ்ட்ரிங்கு டபுள், அதாவது இது ரோக்கு செட் ப்ராக்கெட்டு, இது வந்து காலம் செட் ப்ராக்கெட். ஏன்னா 2 டைமென்ஷனல் அரே தானே இது, அதனால் 2 செட் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். அரே நேமு, அதில் வேல்யூஸ் வந்து இப்படி தான் ஸ்டோர் பண்ணுவீங்க. அதாவது ஒரு பெரிய ப்ராக்கெட்டுக்குள்ளே சின்ன சின்ன ப்ராக்கெட். இப்போது இது வந்து இந்த ப்ராக்கெட் என்ன குறிக்குதுன்னா இது ஒரு ரோ, இது அடுத்த ப்ராக்கெட் என்ன குறிக்குதுன்னா இது ஒரு ரோ. ஓகேங்களா? ஸோ ரோ வைஸ் நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணுவீங்க. அதாவது அரேஸ் ஆஃப் அரேஸ்ன்னு சொல்லுவாங்க. 2 டைமென்ஷனல் அரேனா சிம்பிளாக அதை மட்டும் நான் வச்சுங்க, ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. ஸோ இது வந்து 2 டைமென்ஷனல் அரேல இப்போ நீங்கள் ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ 2 டைமென்ஷனல் அரேல இருக்கிற வேல்யூஸை நீங்கள் எப்படி ரெட்ரீவ் பண்ணலான்னா, நீங்கள் ரோ வைஸும் ட்ராவல் பண்ணணும், காலம் வைஸும் ட்ராவல் பண்ணணும். அது எப்படின்னு பாருங்கள். இப்போ இதோட சின்டெக்ஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன், அரே நேமு ஐஜே, அந்த ஐன்றது ரோ, இந்த ஜேன்றது காலம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒன்று ரோ வந்து எத்தனை ரோ இருக்குது, 2 ரோ இருக்குது. அப்புறம் எத்தனை காலம் இருக்குது, 2 காலம் இருக்குது. அது வந்து நீங்கள் முன்னாடியே கொடுத்துருவீங்க. ரோ வந்து 2 இருக்குது, காலம் வந்து 2 இருக்குது. ஸோ இதில் வந்து 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு பெரிய அவுட்டர் ஃபார் லூப் பார்த்தீங்கன்னா ரோக்கும், இன்னர் ஃபார் லூப்பு காலமுக்கும் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இது எப்படி எடுத்துகிட்டு வர பாருங்கள். இப்போ i = 0 உள்ளே வரும், j = 0. ஸோ அதாவது 0th ரோவில் 0th காலமில் என்ன வேல்யூ இருக்கும் இப்போது, அதாவது இங்கே வந்து 0 0ன்னு கொடுத்து பாருங்கள். இங்கே பாருங்கள்,
0th ரோ 0th காலம் என்ன இருக்குது, ராமன்ற வேல்யூ இருக்குது. ஸோ அந்த வேல்யூவை இப்போ எடுத்துகிட்டு வரும். இதை ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். எஸ் ஓகே எஸ் இப்போ ரன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ அது அரே 0th ரோவில் 0th காலமில் என்ன வேல்யூ இருக்குது, ராம் இருக்குது. ஸோ ராமை கொண்டு வரும். ஸோ இது வந்து இப்போ இன்னர் லூப் ஒன்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆகும், அது ஜே வந்து 1 ஆகிடும். ஓகேங்களா? பட் வந்து ரோ வந்து 0வாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து என்ன, ரோ 0 காலம் 1 அந்த வேல்யூவில் என்ன இருக்குது, ஜான் என்ற வேல்யூ இருக்குது. ஸோ இந்த ஜானை வந்து இங்கே ரிட்டர்ன் பண்ணும். ஸோ 0th ரோ 1th காலம் ஜானை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது இப்போது டெர்மினேட் ஆகிடும். அதுக்கப்புறம் வெளியே வரும். இப்போது ரோ வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இப்போ ரோவோட வேல்யூ வந்து 1, காலமோட வேல்யூ திருப்பி இது உள்ளே வரும்போது உங்களுக்கே தெரியும், இன்னர் லூப்னால் திருப்பி ஒரு வாட்டி இனிஷியலைஸ் ஆகும். ஸோ இப்போ ஜேவோட வேல்யூ 0வாக தான் இருக்கும். இப்போ ரோ 1 ஜே காலம் வந்து 0, என்ன வேல்யூ, ரோ 1 காலம் 0. ஸோ ரவின்ற வேல்யூ, ரவின்ற வேல்யூ வந்து இங்கே பாப்பப் ஆகும். ஸோ இது மாதிரி தான் வந்து எல்லாவோட வேல்யூ வந்து ரெட்ரைவ் பண்ணுவாங்க 2 டைமென்ஷனல் அரேலேருந்து. 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணுவாங்க மெயின் திங்கு. ஒன்று வந்து ரோக்கு, இன்னொன்று வந்து காலம்க்கு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரேஸை பற்றி தெளிவாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.